அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு சூப்பர்வான ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கான சில கண்டென்ட்ட பத்தி, அந்த இமேஜ் கார்டோட நம்ம கொண்டு வர போறோம். முதல்ல நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல சிஎஸ்எஸ் 10 டேஸ்ல முடிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அதுல இன்னைக்கு டே 6. நான் ஃபைல் நேம் வந்து டே 6னே வச்சுக்கிறேன். day6.html. எதுக்கு HTML போடுறோம் அப்படின்னா, இந்த HTML குள்ள நம்ம HTML ஃபைல் வச்சுக்கலாம், CSS ஃபைல் வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் தட்டுறேன். எனக்கு HTML உடைய பேசிக் சின்டாக்ஸ் கிடைச்சிச்சு. இந்த டைட்டில் பார்ல போயிட்டு நான் என்ன கொடுக்குறனோ அதுதான் என்னோட வெப்சைட்டோடைய குரோம் ப்ரௌசர்ல மேல எனக்கு என்ன ஒரு டைட்டில் வரப்போகுது. நான் என்ன பண்றேன், சிஎஸ்எஸ் day6.com, சிஎஸ்எஸ் day6.com. கண்ட்ரோல் எக்ஸ் அழுத்திக்கிறேன், கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ போய் என் ப்ரௌசர் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு இந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னு சொன்னா, டெஸ்க்டாப்ல சிஎஸ்எஸ் இன் 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள day6 ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா சிஎஸ்எஸ் day6.com நான் டைட்டில் பார்ல என்ன கொடுத்தனோ அதுதான் டைட்டில் வந்திருக்கு. வாங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு div tag கிரியேட் பண்றேன். இந்த div tag எதுக்குன்னா, div tag பத்தி போன வீடியோ நான் போட்டிருக்கேன். div tagனா ஒண்ணும் இல்ல, புதுசா வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. div tag அப்படின்னா நாம ஸ்டைல் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நான் கேலரி அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். தென் அந்த div tag ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இமேஜை கொண்டு வர போறேன். எஸ்ஆர்சி சோர்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஃபைல் பேர் என்னன்னு சொன்னா nature1.jpg அப்படின்ற ஒரு இமேஜை கொண்டு போறேன். வித் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, ஒரு 400 பிக்சல் வித் இருக்கணும். அந்த இமேஜோட வித் எனக்கு இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, ஒரு 300 பிக்சல் எனக்கு ஹைட் இருக்கணும், அல்லது 200 பிக்சல் 200 பிக்சல் எனக்கு ஹைட் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் அதாவது ஸ்லாஷ் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு என்னுடைய பேஜை நான் போய் வியூ பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு என் பேஜை போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜ் ஆனா ஓரமா மேல இருக்கு. எனக்கு இந்த சென்டர்ல எனக்கு வரணும் அப்படின்னா ஒரு 5 லைன் கோடிங் இருக்கு. அது பாடியில அப்படியே அடிக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த டிஸ்பிளே வந்து நான் கிரிட்னு சொல்லிக்கணும். பாருங்க, ஸ்டைல். இந்த ஸ்டைலுக்குள்ள தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். நான் பாடியை கால் பண்ணிக்கிறேன். பாடிக்குள்ள டிஸ்பிளே வந்து எனக்கு கிரிட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். டிஸ்பிளே கிரிட். தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நான் எது கொடுத்தாலும் எனக்கு சென்டர் அலைன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே போல ஐட்டம், எந்த ஐட்டம் அலைன் ஐட்டம் எது நான் கொடுத்தாலும், அதாவது டெக்ஸ்டோ அல்லது இமேஜோ எது கொடுத்தாலும் எனக்கு சென்டர் ஆயிரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஜஸ்டிஃபை அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள கொடுக்கறதும் எனக்கு சென்டர் ஆயிரணும் அப்படிதாக ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் எனக்கு அது ஒரே ஒரு பேஜ் தான் ஆக போகுது. எனக்கு ஸ்க்ரோல் பண்ணி நான் போக போறது இல்லை. அந்த ஒரே ஒரு விண்டோஸ் நான் வியூ பண்ணி பார்க்கற பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் தான் இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பெரிய பெரிய ஸ்வைட் மாதிரி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா போக போறது கிடையாது. எனக்கு அதே ஒரே ஒரு பேஜ் தான். அப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஹைட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு இப்போ நான் என்னோட பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அழகா சென்ட்ரல் ஆயிடுச்சு. இதாங்க மெத்தட். சென்டர் கொண்டு வரதுக்கு இதேதான் யூசர் நேம், லாகின், பாஸ்வேர்ட் எல்லாம் போறோம் பாத்தீங்களா. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாடியில் இந்த மாதிரி அந்த 5 லைன் அடிச்சுட்டு எல்லாத்தையும் சென்டர் கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று வச்சுட்டு இதுக்கு மட்டும் கலரா மாத்தி விட்டு டெக்ஸ்ட் கலரோ எல்லாம் மாத்தி விட்டு டிசைன் கொண்டு வந்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அது கீழே ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வர போறோம். இப்போ அதுக்குள்ள போறேன். எங்க HTML டேக்குள்ள போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜ் கீழே நான் என்ன பண்ணேன், இன்னொரு டிவ் டேக் கிரியேட் பண்றேன். டிவ் டேக் எதுக்குன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் பாருங்க. கிளாஸ்ல வந்து நான் கார்டு அப்படின்னு இருக்கிறேன். கிளாஸ் நேம் கார்டு. இதுக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சம்திங் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுறேன். திஸ் இமேஜ் இஸ் நைஸ் அண்ட் திஸ் இமேஜ் இஸ் குட், தென் ஐ லைக் இட் அப்படின்னு சும்மா டம்மியா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு நான் என் பேஜை வியூ பண்ணி பார்க்குறேன். எனக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் பாருங்க, எனக்கு பாடியில ஒயிட் இருக்கு. அதாவது இந்த பேஜ் ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கு. நான் என்ன பண்ண, பிளாக் கலர்ல மாத்த போறேன். அதுக்கு என்னுடைய பாடி டேக்குள்ள போய்க்கிறேன். ஸ்டைல்ல போயிட்டு பாடிக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு என் பேஜை நான் வியூ பண்ணி காட்டுறேன். இது நாளைக்குள்ள ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்த்தது, தப்பா நினைச்சுக்காங்க, டெலிட் பண்ணிடுவோம். பாருங்க, எனக்கு இந்த இடத்துல this image is nice and this image is good, then I like it அப்படின்ற விஷயம் வந்து இங்க இருக்கு.
ஆனா எனக்கு விசிபிள் ஆகல. ஏன்னு சொன்னா டெக்ஸ்ட் கலரும் எனக்கு பிளாக், பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அப்படின்னா எனக்கு விசிபிள் ஆகல. நான் பாடிக்கு போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வெறும் கலர் அப்படின்னு கொடுத்தா டெக்ஸ்ட் கலர் மாறும். பாடியில வெறும் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா என்னதான் ஆக போகுது, எனக்கு இன்னும் நான் டைப் பண்ண போற எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு என்னதான் ஆக போகுது, ஒயிட் கலர் தான் ஆக போகுது. நான் ஒயிட் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன ஆகுது, அழகா எனக்கு விசிபிள் ஆகுது. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இமேஜ், இந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்க போறேன். அதுக்கு தான் இப்ப என்ன பண்ணுவோம், டிவ் கிளாஸ் யூஸ் பண்ண. நல்லா பாருங்க, இந்த டிவ் கிளாஸ் கேலரின்னு இருக்கு பாருங்களா, கிளாஸ் வந்து கேலரி இங்க ஓபன் பண்ணி நான் இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். அப்போ இந்த டெக்ஸ்டும் சரி, இந்த இமேஜும் சரி, எல்லாமே இந்த டிவ்வுக்குள்ள தான் இருக்கு. அப்படிதானே இல்லையா? அப்ப நான் இந்த டிவோட நேம் கால் பண்றேன். நேம் என்ன, கிளாஸ் நேம் கேலரி. அப்ப கிளாஸ்னா ஒரு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மறுபடியும் சொல்றேன். கிளாஸ் அப்படின்னாவே டாட் வச்சு ஆரம்பிக்கணும். டாட் வச்சு அதோட நேம் போடணும், கேலரி. கிளாஸ் நேம் போட்டு, சாரி, ஓகே, டாட் வச்சு கேலரி, தென் ஓபன் அண்ட் க்ளோஸ். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா பார்டர் கொடுக்க போறேன். பார்டர் என்ன கொடுக்க போறேன், 3 பிக்சல் சாலிட் ஒயிட் கொடுக்க போறேன். சாலிட் ஒயிட் கொடுக்க போறேன். கண்ட்ரோல் எஸ் எழுத்திக்கிறேன். இப்பதான் ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு விசிபிள், ஏன்னா இது பிளாக் கலரு. பாத்தீங்களா உங்களுக்கு அழகா பார்டர் வந்துருச்சா, பார்டர் வந்துருச்சா, பார்டர் பாருங்க உங்களுக்கு பிளாக் ஒயிட் கலர்ல வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கார்டுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுக்க போறேன். பாக்ஸ் ஷேடோ 10 பிக்சல், தென் 10 பிக்சல் மேல் பாட்டம், தென் 10 பிக்சல். அதோட பிளர் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு 5 பிக்சல். தென் என்ன கலர் இருக்கணும், அக்வான்ற கலருக்குள்ள எனக்கு இருக்கணும். அப்போ வச்சு கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். எஸ் எழுதிக்கிட்டு என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா பார்டர் பாக்ஸ் எனக்கு வந்துருச்சு, பாக்ஸ் ஷேடோ எனக்கு வந்துருச்சு. பாருங்க இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் பேடிங் கம்மியா இருக்கு. என்ன கம்மியா இருக்கு, பேடிங் கொஞ்சம் அகலம் உள்ள டெக்ஸ்ட்டுக்கும் அந்த இமேஜுக்கும் ஒரு அகலத்தை அதிகப்படுத்தும், அப்படிதான் பேடிங் கூப்பிடுவோம். இப்ப நான் பாருங்க இந்த டெக்ஸ்ட் நான் எதுல கொடுத்துருக்கேன், கார்டுங்கிற டிப்புக்குள்ள கொடுத்துருக்கேன். அப்ப நான் இந்த கார்டை கால் பண்றேன். அப்போ கிளாஸ்க்குள்ள தான் வச்சிருக்கேன். டாட் வச்சு அந்த கார்டு அப்படின்னு அந்த நேம் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங் அப்படின்னு கொடுத்து ஒரு 15 பிக்சல் வச்சு செமிகோலன் அடிக்கிறேன். தென் நான் போய் என் பேஜ்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா அழகா நமக்கு ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பேடிங் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பேடிங் ஆகலாம். ஒரு 25 பிக்சல் அப்படின்னு வச்சுட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எனக்கு அழகாயிடுச்சு. ஆனா பாருங்க, இதை நான் இப்ப கொண்டு போய் வைக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த பாக்ஸ் ஷேடோ போயிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். கொண்டு வைக்கும் போது, கர்சரை கொண்டு போய் நான் வைக்கும் போது, இந்த மவுஸை கொண்டு போய் நான் அந்த இமேஜ்லயோ அந்த டெக்ஸ்ட்ல வைக்கும் பொழுது எனக்கு இந்த பாக்ஸ் ஷேடோ போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹேவ் ஓவர் பண்ணும்போது, எதை ஹேவ் ஓவர் பண்ணும்போது, இந்த கேலரியை நான் ஹேவ் ஓவர் பண்ணும்போது தொடும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னா பாக்ஸ் ஷேடோ நன் ஆயிரும். அப்போ டாட் கேலரி ஹேவ் ஓவர் கொடுக்குறேன். அது தொடும் பொழுது மவுஸை கொண்டு போய் நாங்க வைக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னா பாக்ஸ் ஷேடோ எனக்கு நன்னாயிரணும், இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போய் என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி போய் வைக்கிறேன். எனக்கு போயிடுச்சு. வைக்கிறேன் போகுது. ஆனா பாருங்க ஒரு ஸ்மூத்னஸ் இல்ல. அது போய் வைக்கும் பொழுது டக்குன்னு வருது. இது என்ன ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு கார்டு மாதிரி நமக்கு தெரியல. அந்த ஸ்மூத்னஸ் வரதுக்காக நான் என்ன பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை எங்க கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ல இந்த கேலரி இதுக்குள்ளதானே இருக்க போகுது. அப்போ இந்த டிரான்சிஷன் அப்படின்றத நான் கால் பண்றேன். டிரான்சிஷன் இதுல 2 செகண்ட் எனக்கு ஆகணும். அந்த போயிட்டு வருது பாத்தீங்களா, வச்சோடனே போகுது பாத்தீங்களா, 2 செகண்ட் போகணும். அது ஆள்னு கொடுத்துக்கிறேன். அந்த கார்டு ஃபுல்லாவே எனக்கு அப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். பாருங்க அழகா போகுதா, எடுத்தோடனே அழகா வருது. வைக்கிறேன், அழகா போகுது, எடுத்தோடனே அழகா வருது. இந்த மாதிரி நம்மளோட சேனல்ல டிஃப்ரெண்ட் டேகை பத்தி நிறைய பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அதே போல லைக் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.